தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 45 முதல் 57 வரை திருவாக்கியங்கள். குறிப்பாக 45வது வாக்கியம். மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்ததை கண்டு அவரை நம்பினர். அப்போ மரியாவிடத்தில் வந்தவர்கள் ஏதோ இயேசு செய்ததை கண்டு அவர் நம்பினார்கள். அவர் மரியாள் வழியாக இயேசு அனுபவம் அவர் பெறுவதை நாம் காண்கிறோம். அதே மாதிரி தான் நம்முடைய குடும்பத்தில் அங்கு இயேசு அனுபவம் பெறாத மனிதர்கள் இருக்கிறார்கள் என்றால் தாய் வழியில் கொண்டு வருவோம். எவ்வாறு நாம் ஜெபமாலை ஜெபிப்பதன் வழியாக நாம் அழைத்தால் அவர்கள் வரமாட்டார்கள். ஆனால் அவர்களுக்காக நாம் ஜெபமாலை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற பொழுது குடும்ப அங்கத்தினர்கள் யாரும் உன் குடும்பத்தில் ஜெபமாலைக்கு வராமல் இருக்கின்றானோ, யார் உடைய குடும்பத்தில் விசுவாச வாழ்க்கைக்கு எதிராக போகின்றானோ அவரை மனதில் நினைத்து கொண்டு மற்றவர்கள் குடும்ப அங்கத்தினர்கள் ஒன்று இணைந்து கொண்டு நீங்கள் ஜெபமாலை ஜெபிக்கின்ற சமயத்தில் அந்த மகனை மரியாளை கொண்டு வருவார். அவரும் தெய்வ அனுபவத்துக்கு கடந்து வருவார். ஆக ஜெபமலை வழியாகவே தாய் வழியாகவே அவர்கள் இயேசு அனுபவம் பெற்றுக்கொள்வார்கள். கண்களை மூடிக்கொள்வோம். நல்லவனாய் தெய்வமே, தாய் வழியாக எவ்வாறு அவர்கள் இயேசு அனுபவத்தை பெற்றார்களோ அதே போல் நாங்களும் இதான் என் குடும்ப அங்கத்தினர்கள் பலரும் இருக்கின்றார்கள், அனுபவம் பெறாமல் இருக்கின்றார்கள். இந்த ஜெபமாலை நாங்கள் ஜெபிப்பதன் வழியாக இயேசு அனுபவம் நாங்கள் பெற நீரே எங்கள் துணை புரியும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.